அல்லாஹ் குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகம் சலாம் சொல்லுமாறு சொல்லி இருக்கானே, எப்போதாவது இதை அமுல்படுத்துறீங்களா நீங்க? இல்லையே. அப்ப என்ன நீங்க சொல்ற குர்ஆன், நீங்க சொல்ற நபி வழி என்ன வழி? ஒருத்தன் ஆடு மேய்க்கான், மிக பெரும் ஒரு ஆட்டு பண்ண அவட இருக்கு. ஆட்டை இவன் மேய்த்து கொண்டிருக்கின்ற போது ஒரு கார்ல, ஒரு நல்ல ஒரு அடிபோட கார்ல ஒரு வந்து இறங்குறான். அவனை பார்த்தா கோட்டும் ஷூட்டும் நல்ல தரமான ஷூவும் போட்டுக்கிட்டு, கண்ணல்ல கூர்லிங் கிளாஸும் போட்டு, கையில லேப்டாப்பும் எடுத்துக்கிட்டு வந்து இறங்கி, ஏங்க உங்களுடைய இந்த மொத்த ஆடு மொத்தம் எத்தனை இருக்கு, அதை எண்ணிக்கை கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம் அப்படின்னு கேட்கான். மொத்தம் எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்கன்னு சொன்னப்போ, இந்த ஆட்டை மேய்த்து கொண்டு வந்த இடையன் சொல்லுகிறான், நேற்று 2 ஆடு குட்டி போட்டது, முந்த நாள் 2 ஆடு பாய்ந்து ஓடிவிட்டது, இப்ப இன்றைக்கு ஒரு ஆடு வயிறு கொடுத்து அது சாவ கெடுக்குதுங்க. இப்ப மொத்தம் எத்தனை ஆடு அப்படிங்கிறத சரியா இப்ப என்னால சொல்ல முடியா? உடனே இவரு, என்னங்க உங்களுடைய ஆட்டுப்பட்டி இந்த ஆட்டு மந்த எத்தனை ஆடு இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாம இருக்கே, நான் சொல்றேன்னு சொல்லி இவருடைய கையில இந்த லேப்டாப் இருக்கு இல்லையா, அந்த லேப்டாப் எடுத்து எல்லா ஆட்டையும் அப்படியே என்ன செய்யறாரு, ஸ்கேன் பண்ணி போட்டோ எடுக்காரு. போட்டோ எடுத்துட்டு அந்த லேப்டாப்ல அங்க இங்கன்னு 4-5 பட்டன் அமுத்திட்டு மொத்தம் 438 ஆடு உங்ககிட்ட இருக்கு, சரியான எண்ணி பாருங்க, சரியா இருந்தா ஒரு ஆடை எனக்கு தரணும். இந்த மனுஷன் என்ன செய்யறாரு, மொத்தம் எத்தனை ஆடு இருக்குன்னு எண்ணி பாக்காரு. 438 ஆடு இருக்கு. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி 438 ஆடு இருக்கு. இந்த மனுஷன் செஞ்சா, சரி அப்ப நான் ஒரு ஆடை எடுத்துக்க போறேன்னு சொல்லி ஒரு ஆட்டை வண்டியில தூக்கி போட்டு போயிட்டான். இந்த மனுஷன் சொல்றான், என்னங்க அநியாயம், அவனா வந்தான், அவனா எத்தனை ஆடுன்னு கேட்டான், எனக்கு தெரியான்னு சொல்றேன். சரி நான் எண்ணி பார்த்து சரியா இருந்தா ஒரு ஆட்டை எடுத்துக்க போறேன்னு சொன்னா, சரி அதுவும் பரவாயில்லை. ஆனா என்ன மன கஷ்டம், மனவேதனை தெரியுமா? ஆடுன்னு நினைச்சுக்கிட்டு ஆடை பாதுகாக்க வச்ச நாயை கொண்டு வைத்தாங்க, அதான் எனக்கு தாங்க முடிய மனவேதனையா இருக்கு. இப்படித்தான் இவங்க நபி வழி குர்ஆன் விளங்குறது. குர்ஆன் நபி வழி நபி வழின்னு சொல்லி, எப்படி இவ ஆட்டை தூக்குறதுக்கு ஆடும் தெரியாம நாயும் தெரியாம நாயை தூக்கி போனானோ அந்த கதை தான் இவங்களுடைய கதை. குர்ஆன் சொல்லுவாங்க, ஹதீஸ்னு சொல்லுவாங்க, எல்லாம் குர்ஆனையும் இருக்கு ஹதீஸ்லயும் இருக்கு. ஆனா அவங்களுடைய குர்ஆன் ஹதீஸ்ல மட்டும் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதிகமா சலாம் சொல்லணும், குர்ஆன்ல இருக்கா இல்லையா? புகார்ல வரக்கூடிய ஒரு செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா சல்லம சல்லம சலாசன், சலாம் சொன்னால் 3 தடவை சலாம் சொல்லுவார்கள், ஒரு தடவை இல்ல 3 தடவை சலாம் சொல்லுவாங்க. வைதா தகல்லம பி கலிமத்தின் ஆதஹா சலாசன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேச்சை பேசினால் 3 தடவைகள் அதை திருப்பி திருப்பி பேசுவாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு தடவை தான் சலாம் சொல்லணும், ஒரு தடவைக்கு மேல சலாம் சொன்னா அவனை வேற மாதிரி பாப்பாங்கன்னு சொன்னா, நீங்க முதல் யார சொல்லணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லணும். இப்ப சலாம் என்பது துஆ, பிரார்த்தனை, சாந்தி சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். ஒரு தடவை தான் செய்யணும் என்று சொல்லி எங்கெங்க இருக்கே அப்படி? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சலாம் சொல்லுகின்ற போது 3 தடவை சொல்லுவார்கள். அதிகம் அதிகம் சலாம் சொல்லுமாறு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி இருக்கிறான். இப்ப சொல்லுங்க, குர்ஆனையும் நபி வழியையும் சரியாக எடுத்து நடப்பவர்கள் யார்? நாங்கள் தான். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சேர்ந்த நாங்க தான் நபி வழியையும் குர்ஆனையும் சரியாக அனுப்பிரமாணமும் பிசகாமல் எடுத்து நடக்குகிறோம். அஸ்ஸலாமு அலைக்க ஸீனல் அன்பியாயி, அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி ஸுனூபி, பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய நபியே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் சாந்தி உண்டாவதாக. பாவங்களை அழிக்கக்கூடிய நபியா? அதை எப்படிங்க பாவங்களை நபி அழிப்பாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாவத்தை அழிக்கக்கூடிய ஆற்றலை யாரு கொடுத்தா? இது ஷிர்க்குடைய வார்த்தையாயிட்டு இப்படித்தான் பிடிப்பாங்க. இதெல்லாம் ஷிர்க் அவங்களுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களை அழிக்கக்கூடியவங்கன்னு சொல்லிட்டா அது ஷிர்கா போயிடும். ஏன் ஷிர்கா போகுது? புகாரிய படிக்கிறல்ல, முஸ்லிம படிக்கிறல்ல, குர்ஆனையும் படிக்கிறல்ல, ஒன்றுமே படிக்காம வெறுமனே என்ன செய்வாங்க? தௌஹீது ஏகத்துவம்னு சொல்லி வாயால சொல்லுவாங்களே தவிர அவங்கள தௌஹீதும் இருக்கா? ஒண்ணுமே இருக்கா. புகாரில் வரக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லீ ஹம்ஸத்து அஸ்மா, எனக்கு 5 பெயர்கள் இருக்கிறது. ஆனா முஹம்மத், நான் முஹம்மதாக இருக்கிறேன். முஹம்மது என்பது என்னுடைய பெயர்.
வ அஹ்மத் நான் அஹ்மதாகும், வ அனல் மாஹி நான் அழிக்கக்கூடியவன், அல்லதி யம்ஹுல்லாஹ பியல் குஃப்ர் குஃப்ர் என்ற பாதக மிக பெரும் ஒரு குற்றத்தை தீய செயலை அழிக்கக்கூடிய மாஹிதுனூபாக நான் இருக்கிறேன். அப்ப குஃப்ர் ஷிர்க்கை விட மிக பெரும் பாவம் இருக்கா? இல்லையே. அந்த மிக பெரும் குற்றங்கள் உண்டான அந்த ஷிர்க் குஃப்ரு என்பதை அழிக்கக்கூடிய மாஹி நான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸில் நபிகள் நாயகம் எனக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கிறது என்று சொன்னதினால யா மாஹி ஸுனூபி என்று நாங்கள் பாடுகிறோம். பாவங்களை அழிக்கக்கூடிய நபியே. இது எப்படி ஷிர்காகும்? மாஹி ஸுனூபி ஷிர்காக இருந்தா புகாரில் வரக்கூடிய இந்த அனல் மாஹில்லதி யம்ஹுபியல் குஃப்ர் என்கிற வார்த்தையும் ஷிர்காக வேண்டுமே. அவ இமாம் புகாரி ஏகத்துவம் ஷிர்க் தெரியாம இந்த ஹதீஸை கொண்டு வந்தாங்களா? இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏகத்துவம் ஷிர்க் தெரியாதா? அடுத்ததாக அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலில் குருபி கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய நபியே. ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்பட்டா அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்கின்ற நீக்கி துடைக்கின்ற மாநபியே என்று சுப்ஹானஹு பாடுகிறோம். இது ஷிர்க். ஏன் கஷ்டத்தை போக்குறோம்? அல்லாஹ் தானே. ஒரு மனிதனுக்கு சிரமம் ஏற்பட்டா அந்த கஷ்டத்தை போக்குவன் யார்? இறைவன் தானே. அவ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்டங்களை எல்லாம் போக்குவாங்கன்னு சொல்றீங்களே, இது எந்த அடிப்படையில ஏகத்துவம்? இது இனவிப்பா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. புகாரி எல்லாம் வருகுதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? குதுபா பிரசங்க நடத்துறாங்க. அப்ப ஒரு அரபி வர்றாரு. யா ரசூலல்லாஹ் ஹலகத்தில் அம்வால் செல்வம் எல்லாம் அழிந்து போய் விட்டது, கால்நடைகள்லாம் அழிந்து போய் விட்டது, பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது, இறைவனிடத்தில் மழை வேண்டி எங்களுக்கு பிரார்த்திக்கவன் நாயகமே. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மழையில்லா கஷ்டத்தை போக்குவதற்காக இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. உடனே மழை கொட்டுகிறது. ஒரு வாரமாக முழுக்க மழை கொட்டிக்கொண்டே இருக்கிறது. மீண்டும் அதே அரபி வருகிறார். நாயகமே, மழை அதிகமாக பொழிந்ததினால் கால்நடைகள் செத்து மடிந்து விட்டது, மிக பயங்கரமான அழிவு ஏற்பட்டு விட்டது, மழை நிறுத்துவதற்கு துஆ செய்ய வேண்டும். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழையை நிறுத்துவதற்காக துஆ செய்றாங்க. இப்ப சஹாபாக்கள் தங்களுக்கு என்று ஒரு சிரமம் ஏற்பட்டால், ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கரத்தை ஏந்தி பிரார்த்திக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடி வந்து, நாயகமே எங்களுடைய சிரமத்தை போக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்களா இல்லையா? அப்ப கஷ்டங்களை போக்கக்கூடிய நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. இதுல என்னங்க ஷிர்க் இருக்கு? ஹதீஸில் வரக்கூடிய நடந்த நிகழ்வை கவிதை வடிவத்தில் உருக்கமாக சொல்கிறோமே, இது எப்படி ஷிர்காக முடியும்? புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இன்னொரு தன்மையை கொடுக்கும். அஸ்ஸலாமு அலைக்க யா துஹ்ரல் உஸாத்தி பாவிகள் எல்லாம் தஞ்சம் அடையக்கூடிய மாநபியே, பாவிகளை எல்லாம் கை கொடுத்து காப்பாற்றும் நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. இதுல என்னங்க சந்தேகம் இருக்கு? பாவிகள் எல்லா பாவிகளையும், அது பெரும் குற்றம் செய்தவனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட குற்றங்கள் செய்தவனாக இருந்தாலும் அவனை கரம் கொடுத்து காக்கின்ற நபி எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே. அதுல என்ன சந்தேகம் இருக்குன்னு கேட்கிறேன். புகாரிய பாருங்க. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டவர்களாக, நிர்க்கதி கட்டவர்களாக, யார் அவர்களை காப்பாற்றுவார்கள் என்கின்ற நிலையிலே ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் உதவி தேடி செல்லுவார்கள். இறுதியாக என்னிடத்தில் வந்து உதவி தேடுவார்கள். அவர்களுக்காக நான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்தை செய்து அவர்களுடைய ஹிசாப் என்கின்ற கேள்விகளை விரைவடுத்துமாறு மன்றாடுவேன். புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாளை மறுமையில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, நாயகமே எங்களுக்கு உதவ வேண்டும் என்று அழுது புழம்பி கதறி அழ நாங்கள் இருக்கிறோம், நபிகள் நாயகத்தை தேடிச் செல்ல இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் பாவிகள் தானே, ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிச் செல்கிறோம், எங்களுக்கு கை கொடுத்து இந்த வேளையில் காப்பாற்ற வேண்டும், இந்த நேரத்தில் எங்களுக்கு கை கொடுக்கும் நாயகமே,
எல்லா நபிமார்களும் கைவிரித்து விட்டார்கள், நீங்கள் மாத்திரம்தான் இருக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் நாயகத்தை தேடிச் செல்கிறோம். நம்பிக்கை வீணாக மாட்டாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை கொடுத்து எங்களை காப்பாற்றி சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்திதானே? இல்ல அது நாளை மறுமையில் தானே, அது ஷிர்க் இல்ல. அது எப்படிங்க? இந்த உலகத்துல ஒரு விஷயம் ஷிர்கா இருந்தா அது நாளை மறுமையிலும் ஷிர்காகத்தானே இருக்கணும். துனியாவுக்கு ஒரு சட்டம், ஆகிரத்துக்கு ஒரு சட்டமா? துனியாவில சிலையை வழங்கினா ஷிர்கு, அங்க அதெல்லாம் ஷிர்கெல்லாம் கிடையாதுங்க, இப்படி யாரும் சொல்லுவானா? இப்ப என்னங்க பேசுறீங்க? அப்ப எது உலகத்தில் ஷிர்காக இருந்ததோ அந்த ஷிர்கான செயலை செய்து கொண்டு ஒரு நபியிடத்தில் நாளை அந்த சமுதாயம் அணுகுவார்களா? அந்த ஷிர்கான வசனத்தை பயன்படுத்திக் கொண்டு நாயகத்திடத்தில் உதவி தேடுவார்களா? இது யாராவது இப்படி பேசுவாங்களா? முதலாவது அப்ப யாதுகல் வசாத்தி, நாளை மறுமையில் பாவிகள் எல்லாம் அடைக்கலம் தேடி செல்லக்கூடிய நாயகமே, உங்கள் மீது அல்லாஹுவினுடைய சாந்தி சமாதானம் உண்டாவதாக. இன்னும் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை பாருங்கள். வலவ் அன்னஹும் யல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபிர லஹுமுர் ரசூல், பாவிகள் பாவம் செய்து விட்டால் ஜாஊக, நாயகமே உங்களிடத்தில் வருவார்கள். யாரிடத்தில்? உங்களிடத்தில் வருவார்கள். ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபிர லஹுமுர் ரசூல், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிழை பொறுக்க தேடுவார்கள். வஸ்தக்ஃபிர லஹுமுர் ரசூல், ரசூலாகிய நீங்களும் அவர்களுக்காக பிழை பொறுக்க தேடுவீர்கள். விளக்கம் எல்லாம் தேவலங்க. பாவம் செய்த பாவிக யாரிடத்தில் வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கான், உங்களிடத்தில் வருவாங்க. அவ பாவம் செய்த பாவிகள் அடைக்கலம் தேடுகின்ற இடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை அல்லாஹ்வே குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவாக சொல்லி இருக்கிறானே. அப்ப இதை எப்படி மறுக்க முடியும்? அதே போல அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிஸ் ஸகாமி, இன்னும் நிறைய கவி வரிகள் இருக்கிறது, நேரம் இடம் கொடுக்காமையினால் நான் சுருக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிஸ் ஸகாமி, நோய்களை குணப்படுத்தக்கூடிய நாயகமே. இன்னும் ஒரு இடத்துல வலவ் தகூனு ஸகீமன் லதைஹி புரூஸ் ஸகாமி, நீ நோயாளியாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த நோய்க்கான நிவாரணம் இருக்கிறது என்று பாடுகிறோம். இதில் என்னங்க சந்தேகம் இருக்கு? குர்ஆன் ஷரீஃபை பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அனுமதி சக்தியின் அடிப்படையில் வெங்குஷ்டம் கருங்குஷ்டமாகிய நோய்களை நான் குணப்படுத்துவேன் சொன்னாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் மாத்திரம்தான் நோய்களை குணப்படுத்துவான் என்றிருந்தா எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல நான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அனுமதி உத்தரவு ஆற்றல் அடிப்படையில் நோய்களை குணப்படுத்துவேன்னு சொல்லுவாங்க? எப்படி சொல்ல முடியும்? அப்ப அல்லாஹ் அல்லாத ஒரு அடியார் அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய சக்தியின் மூலமாக ஆற்றலின் மூலமாக நோய்க்கு நிவாரணம் கொடுக்கலாம், நோயை குணப்படுத்தலாம் என்பதைத்தான் இந்த வசனம் காட்டுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரிந்த கவலையை நினைத்து அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது 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 அவருடைய கண்கள் அப்படியோ இதாக அந்த கண் பார்வை போய்விட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அவர்கள் அணிந்திருந்த ஆடையை தன்னுடைய சகோதரர்களிடத்தில் கொடுத்து இதை கொண்டு சென்று என்னுடைய தந்தையிடத்தில் கொடுங்கள் என்று சொன்னதும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அணிந்திருந்த ஆடையை கொண்டு சென்று ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபி, என்ன செய்யுங்க? என்னுடைய தந்தையின் முகத்தில் போடுங்கன்னு சொன்னாங்க. அதே போல இவர்கள் போட யஅதி பஸீரா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்வை மீண்டும் கிடைத்தது. குர்ஆன்ல வருதா இல்லையா? அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இறை அருளின் காரணமாக தந்தைக்கு ஏற்பட்ட கண் பார்வை இல்லாத அந்த குறையை போக்கினாங்களா இல்லையா? குர்ஆன்ல தான் வருகிறது. அதே போல புகாரி முஸ்லிம் ஏராளமான கிரந்தங்களை பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட சம்பவம், அவர்கள் ஒரு படியில் இருந்து தடுமாறி விழுந்தால் உடைந்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நாயகமே இப்படி என்னுடைய கால் உடைந்து விட்டது என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபுசித் ரிஜ்லக, உன்னுடைய கால் நீட்டுங்க பாப்பன்னு சொல்றாங்க. காலை நீட்டு கொடுக்காங்க. ஃபபஸத்து ருஜ்லி ஃபமஸஹஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது காலை தடவினார்கள். ஃபகஅன்னஹா லம் அஷ்தகிஹா கத், எனக்கு வேதனையும் இல்லை, கால் அப்படியோ குணமாகி விட்டது. கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது யுத்தத்தில் அவருடைய கண்ணின் மாணிக்கம்
தன்னுடைய கன்னத்திலே ஊற்றிண்டு காணப்படுகிறது. கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கண்ணை அப்படியோ ஏந்தியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்நீரை தடவை வைத்தார்கள், கண்பாவரி கிடைத்தது. எத்தனை வரலாறுகள், ஆதாரபூர்வமான செய்திகள். அதே போல அந்த கஃபாருல் ஹதாயா வஸ்ஸுனூபில் மூபிகாத்தி, பெரும்பாவங்களை மன்னிக்கும் நாயகமே, பாதாள மகா பெரும் குற்றங்களை மன்னிக்கும் நாயகமே, கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு தரணும், வஅஃபுலி அன் சய்யியாத்தி, என்னுடைய பாவங்களை நீங்க மன்னிக்கணும். அதே போல இன்னொரு இடத்துல யா மன் தமாதா வஜ்தரம், பாவம் செய்த பாவிகளே துபு வஅதரிஃப் வர்ஜுல் கரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று தௌபா செய்து உங்களுடைய பாவத்துக்கான பாவ விமோசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பாடுகிறோம். இதெல்லாம் அல்லாஹ்வுக்குரிய தன்மைகள் தானே. அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான தன்மைகளை எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து படிப்பீங்க? ஷிர்கா இல்லையாம்னு கேட்பாங்க. கஃபார், அதிகமாக மன்னிப்பவன். இப்ப குர்ஆன் ஷரீஃபை பாருங்க. அல்லாஹு தஆலா மனிதன் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன் என்று சொல்லி குர்ஆனை சொல்றான். அதே போல அல்லாஹு தஆலா தன்னை குறித்து தானும் பார்க்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப கஃபார் மன்னித்தல் அப்படிங்கிறது எப்படி அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய தன்மை என்று சொல்றீங்களோ, அதே போல அல்லாஹ்வும் பார்க்கிறான், அல்லாஹ்வும் கேட்கிறான். அந்த அல்லாஹ் படைத்த மனிதனும் பார்ப்பான், மனிதனும் கேட்பான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனை சொல்லி இருக்கானா இல்லையா? இப்ப அல்லாஹ்வினுடைய பார்வையும் கேட்கின்ற தன்மையும் மனிதனுக்கு அதே தன்மை இருக்குதுன்னு சொன்னதினால அல்லாஹ்வுக்கே ஏகத்துவம் தெரியாதுங்கன்னு சொல்லுவீங்களா? அல்லாஹ்வுக்கே சரியா ஏகத்துவம் தெரியலங்க. அல்லாஹ் அவனையும் பார்க்கக்கூடியன்னு சொல்றான், கேட்கக்கூடியன்னு சொல்றான், அதையெல்லாம் மனுஷனையும் பார்க்கக்கூடியவன் கேட்கக்கூடியன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு ஏகத்துவம் தெரியாங்க இப்படி சொல்லுவீங்களா? இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா வ அன்னல்லாஹ ரவுஃபுர் ரஹீம், அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து தௌபாவினுடைய 128வது வசனத்தில லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்கள் மீது கருணை காட்டக்கூடியவர்களாக, அன்பு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னை எப்படி ரவுஃபுர் ரஹீமாக குர்ஆனில் சொன்னானோ அதே தன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்தில் மையஹதில்லாஹு ஃபஹுவல் முஹ்தத், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகிறானோ அவன்தான் நேர்வழி பெற்றவன். இப்ப நேர்வழி அல்லாஹ் தான் காட்டுவான்னு சொல்கிறான். சூரத்து ஷூராவில் அல்லாஹ் சொல்றான் வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தி முஸ்தகீம், நபியே நேரான வழியின் பக்கம் மக்களை நீங்கள் நேர்வழிப்படுத்துவீர்கள். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் எப்படி இறைவன் தான் நேரான வழியை காட்டக்கூடியவன். இன்னொரு இடத்துல அதே தன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து சொல்கிறான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஒரு உயிர் மரணிக்கின்ற போது அந்த ஆத்மாவினுடைய உயிரை கைப்பற்றுவது, மரணிக்க செய்வது அல்லாஹ். சூரத்து ஜுமர் அல்லாஹு தஆலா இதை சொல்றான். இன்னும் ஒரு சூரத்து சஜிதா என்ன நினைக்கிறேன், சூரத்து சஜிதாவில் அல்லாஹு தஆலா சொல்றான் குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும், உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்கு என்ன செய்வாங்க, அந்த உயிரை கைப்பற்றி விடுவாங்க, வஃபாத்தாக்கி விடுவாங்கன்னு சொல்றான். ஒரு இடத்துல வஃபாத்தாக்குறது மௌத்தாக்குற அல்லாஹ்னு சொல்றான், இன்னொரு இடத்துல உயிரை கைப்பற்றுவது மலக்குல் மௌத்னு சொல்றான். இப்ப என்னங்க குர்ஆன்ல ஒண்ணுமே புரியுதில்ல. தனக்கும் அந்த தன்மை இருப்பதாக சொல்லி மற்றவருக்கும் அந்த தன்மை இருப்பதாக சொல்கிறானே, எனக்கு அல்லாஹ்வுக்கு ஏகத்துவம் தெரியாம குர்ஆன்ல உளறானா? இப்படி ஒருவன் நினைத்தாலே அவன் காபிராகி விடுவான். அப்ப கஃபாரு நாயகமே பாவத்தை மன்னிக்கிறவங்க நீங்க சொன்னதினால மௌனது ஷிர்க்னு சொன்னா இப்ப குர்ஆன்ல எத்தனை வரிகள் மோதுகிறது? இதற்கு உங்களுடைய பதில் என்ன? விளக்கம் சொல்லணும். மௌலதுல ஒரு வரி நாயகமே நீங்க மன்னிக்க கூடியவங்கன்னு சொல்லிட்டோம், ஷிர்க் செஞ்சீங்க சொல்றீங்களே. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தனக்கு இருக்கக்கூடிய அதே தன்மையை எத்தனை இடத்துல சொல்றான். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவத்தை மன்னிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரு இருக்கிறான் என்று
கேட்ட அதை அல்லாஹ் குர்ஆனுடைய இன்னொரு இடத்தில் எப்படி சொல்கிறான்? நாயகமே ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும், அந்த மக்களை மன்னித்து அவர்களை விட்டு விடுங்கள், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள். பாவத்தை மன்னிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கான் என்று கேட்ட அதே ரப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான், ஃபஅஃபு அன்ஹும், அவங்களுடைய பாவத்தை நீங்க மன்னியுங்கன்னு சொல்லி, அவர்கள் செய்த குற்றத்தை மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வலமன் சபர வகஃபர இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர், ஒருவன் பொறுமையாக இருந்து மன்னித்து கொடுப்பது, மற்றவர்களை மன்னித்து கொடுப்பது மகத்தான உன்னதமான குணங்களில் ஒன்று என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே. மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து மக்களை விட்டு விடுங்கன்னு ஏன் சொல்லணும்? அப்ப வித்தியாசம் இருக்கு. மனிதன் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் எப்படி வித்தியாசத்தை விளங்குகிறோமோ, அல்லாஹ் மக்கள் மீது கருணையுள்ளவனாக இருப்பதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்கள் மீது அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பதற்கும் எப்படி வித்தியாசம் இருக்கிறதோ, மலக்குல் மௌத்து அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி உயிரை கைப்பற்றுவதற்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்காக இருந்த உயிரை கைப்பற்றக்கூடிய ஆற்றல் அவர்களிடத்தில் இருப்பதற்கும், உயிரை கைப்பற்றுவது இறைவனுக்குரிய தன்மை என்பதற்கும் இடையில் எப்படி வித்தியாசத்தை விளங்க வேண்டுமோ அதே போன்ற வித்தியாசத்தை இந்த இடத்தில் நாங்கள் விளங்க வேண்டும். நேர்வழி கொடுப்பவன் அல்லாஹ் என்பதற்கும், நேர்வழி நீங்களும் காட்டுவீர்கள் என்று நாயகத்தை குறித்து சொன்னதற்கும் என்ன வித்தியாசமோ அதே வித்தியாசம் அல்லாஹ் மன்னிப்பதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பதற்கும் இருக்கிறது. எந்த தன்மையாக இருந்தாலும் இரக்கம், நேர்வழி காட்டுதல், உயிரை கைப்பற்றுதல், பார்த்தல், கேட்டறிதல் என்று எந்த தன்மையாக இருந்தாலும் அத்துணை தன்மைகளும் அல்லாஹ்வுக்கு சுயமானதாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மேல ஒரு ரப் இருந்து யார் கொடுப்பது கிடையாது. இறைவனுக்கு சுயமாக இருக்கக்கூடிய ஆற்றல். மலக்குல் மௌத் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உயிரை கைப்பற்றுகிறார்களா? அவர்களுக்கு அந்த ஆற்றல் சுயமானது இல்லை, அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு கருணையாக இருக்கிறார்கள், அன்பாளனாக இருக்கிறார்களா? அல்லாஹ் கொடுத்த தன்மை. மக்களை மன்னிக்க கூடிய ஆற்றல், பாவங்களை மன்னிக்கின்ற சக்தி அவர்களுக்கு இருக்கிறதா? அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். அல்லாஹ் மன்னிப்பதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்காக வர்றாங்க. நீண்ட வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உடன்படிக்கை செய்றாங்க. நாயகமே லா உபாயிஉக யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் நான் பைஅத் செய்ய மாட்டேன், ஒரு நிபந்தனை, ஹத்தா தக்ஃபிரலி மா தகத்தம மின் ஸம்பி. நேரடியாக ஹதீஸிலே வந்துவிட்டது. நான் உங்களிடத்தில் பைஅத் செய்ய மாட்டேன், நீங்கள் உண்மையான நபி என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஹத்தா தக்ஃபிர, நீங்கள் மன்னிக்க வேண்டும், லீ எனக்காக, மா தகத்தம மின் ஸம்பி, நான் முன் செய்த எல்லா பாவத்தையும் நீங்க மன்னிக்க நாயகமே. மன்னிச்சாதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன், இல்லையா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட புழுதி தூசு கூட தட்ட முடியாத சஹீஹான ஹதீஸ். தூசு கூட தட்டி பார்க்கலாம், அந்த அளவுக்கு நம்பர் 1 குவாலிட்டியான சஹீஹான ஹதீஸ். சொல்றாங்களா இல்லையா? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அறிவு இல்லாம, அறிவு கெட்டதனமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ஏகத்துவம் என்ன, இணை வைப்பு என்ன என்று தெரியாம உளர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கணும்? இங்க பாவங்களை எல்லாம் மன்னிப்பவன் அல்லாஹ் தான், அதெல்லாம் எனக்கிட்ட கேட்க போடாதீங்க, இப்படி சொல்லி திருத்து கொடுக்கிறோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யா அம்ரு அமா அலிம்த, அம்ரே உமக்கு தெரியாதா, ஒரு மனிதன் ஹிஜ்ரத் செய்து விட்டால் அவன் செய்த எல்லா பாவத்தையும் அந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலமாகவே எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும், நான் ஸ்பெஷலாக மன்னித்து தர வேண்டிய அவசியம் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனிப்பெரும் தன்மைகள் ஒன்று மன்னித்து வழங்குவது. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னங்க பொருள்? அல்லாஹ் ஏக இறைவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய இறுதி இறை தூதர். உடன்படிக்கை செய்து கொண்டோம். இது உடன்படிக்கை இல்லையா? பைஅத்தா இல்லையா? ஒரு உடன்படிக்கை நாம் செய்து விட்டால் யாருக்கு நாங்கள் உடன்படிக்கை செய்து கொள்கிறோமோ அவர்கள் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களை நடைமுறைகளை எடுத்து நடப்பது எங்களுக்கு கட்டாயம். அவர்கள் சொன்ன அந்த நடைமுறைகளுக்கு மாற்றமாக நடந்தால் அது பாவச் செயல். அத்தியுல்லாஹ் வ அத்தியு ரசூல், அல்லாஹ்வுக்கும் அடிபட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அடிபட வேண்டும். எப்போது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடாமல் நடக்கிறோமோ, மாறு செய்கிறோமோ, அந்த குற்றம் இறைவனுக்கு மாத்திரம் செய்ததாக இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குற்றம் விளைவித்ததாகத்தான் கருதப்படும். ஏன்? உடன்படிக்கை அல்லாஹ்வினோடு மட்டும் செய்யவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் செய்திருக்கிறோம். நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒரு விடயம், சுருக்கமாக பேசுகிறேன். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வீட்டில் முப்பரிமாணம் இருக்கக்கூடிய நீல அகல ஆழம் இருக்கக்கூடிய உருவப்படங்களை என்ன செஞ்சாங்க? தொங்க விட்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல்ல வந்து நுழைந்த போது அந்த உருவப்படத்தை பார்க்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தினுடைய பாவனையை மாற்றிக்கொண்டு கோபத்தின் காரணமாக வெளியில் சென்று விட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு விளங்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் திரும்பி போறாங்க, இந்த உருவப்படம் இருந்தது நாயகத்துக்கு பிடிக்கல, அதனாலதான் போறாங்க அப்படிங்கிறது விளங்கிட்டு மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அதூபு இலல்லாஹி வ இலா ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வினுடைய ரசூலாகிய உங்களின் பக்கம் நான் தௌபா செய்கிறேன் நாயகமே. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட 2105வது ஹதீஸ் புகாரியில் வருதுங்க. அப்ப நபி வழி என்றா புகாரிக்குள்ள இல்லாத நபி வழியா வேற எங்க கிடைக்கும்? புகாரில இது வருகிறது. ஆயிஷா நாயகி இப்ப என்ன சட்டம்? அல்லாஹ்விடத்தை மட்டும் தான் தௌபா செய்யணும், அல்லாஹ்விடத்தை மட்டும் தான் பாவ மன்னிப்பு கேட்கணும். ஆயிஷா நாயகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, நாயகமே உங்களிடத்தில் நான் தௌபா செய்கிறேன், மாதா அதனப்து, நான் என்ன பாவம் செய்தேன் நாயகமே அதை சொல்லித்தாங்கன்னு கேட்கங்கடா இல்லையா? அப்ப செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் தௌபா செய்றாங்களே, இந்த ஹதீஸை மறுக்க முடியுமா? அப்ப அல்லாஹ் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அதற்கு மாற்றமாக நாம் நடந்தால் அந்த செயல் இறைவனுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் செய்யும் பாவமாக கருதப்படுகிறது. அதனாலதான் கஃபிரு அன்னி துனூபி, நாயகமே எத்துணை வழிமுறைகளை காட்டி இருக்கிறீர்கள், அதையெல்லாம் நான் செய்யவில்லையே, உங்களுக்கு வழிபட வேண்டிய நான் மாறு செய்து விட்டேன், எனவே என்னுடைய பாவத்தை மன்னியுங்கள் என்று மன்றாடுகிறோம். இறுதியாக ஒரு தகவலை மாத்திரம் கூறி எனது உரையை முடிக்குகிறேன். சுபஹான மௌலிதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சத்தியம் செய்றோம். அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிக்கும் அலைக்கும் வசீலத்தி இஹ்சானுக்கும் இலைக்கும், நாயகமே உங்களை கொண்டு நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், நீங்கள் தான் எனக்கு வசீலா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். யார் அல்லாஹ் அல்லாதவங்களை கொண்டு சத்தியம் செய்கிறானோ ஃபக்கத் அஷ்ரக பில்லாஹ், அவன் ஷிர்க் செய்து விட்டான். ஹதீஸை போட்டுருவாங்க புகாரி. அக்ஸம்துனா என்ன பொருளோ என்னென்ன அர்த்தம் இருக்கு, மீனிங் இருக்கு, அதெல்லாம் பாக்குறல்ல, வந்தா வார்த்தா மாதிரி என்ன செய்வாங்க, இருக்கிறத பார்த்து அப்படியே ஒப்பிப்பாங்க. எங்கட ஊர்ல ஒரு மகான் ஆரம்பத்தை சொன்னேன் இல்லையா, மிக பெரும் ஒரு அறிவாளி, வானத்துல மலக்கு மாற்ற படிச்ச மாதிரி தான் அந்த அளவுக்கு அறிவு அவர்கிட்ட. அவரு நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லும் சுபஹான மௌலிதுன்னு சொல்லிட்டு ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் விளக்கம் இருக்காரு. அதற்கு அணிந்துர வாழ்த்துற அக்கரப்பத்தை பிறப்பிடமாக கொண்ட பல அல்லாமா குள்ளிகள் கொடுத்திருக்காங்க. அதான் அதுல மிக நகைச்சுவையான ஒரு விஷயம். அவங்கெல்லாம் அணிந்துர வாழ்த்துரெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல அவர் எழுதியிருக்காரு, என்ன எழுதிக்கா தெரியுமா, நோமலா ஒரு விஷயத்தை சொல்றான், பி அல்ஃபை ஆம் அப்படின்ட்டு சுபஹான ஒரு ஹிகாயத்து வருது.
2000 வருடத்துக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நூரை அல்லாஹ் படைத்து விட்டான் அப்படிங்கிற ஒரு ஹிகாயத்து வருகிறது. அல்ஃபைனி என 2000. இதுக்கு இந்த அல்லாம என்ன பொருள் கொடுத்திருக்கா தெரியுமா? 1000 வருடம். பாருங்க, நம்பர் கூட ஒழுங்கா தெரியா, இந்த லட்சணத்துக்குள்ளதான் குர்ஆனை ஹதீஸை நேரடியா ஆய்வு செய்து விளங்கணும். நல்லா இருக்கும். 2000 1000 சுருக்கிற மாதிரி தான் குர்ஆனை ஹதீஸை நேரடியா பார்த்தா எல்லாத்தையும் சுருக்கி போட்டீங்க, சுருக்கி தான் வர்றீங்க நீங்க. இப்போ நிறைய பேச வேண்டிய விஷயம். அப்ப அக்ஸம்து பிக்கும் அலைக்குமோ, நாயகமே உங்களைக்கும் நான் சத்தியம் செய்றேன், ஷிர்க்கு, இது ஷிர்க்கு ஓதுறீங்கன்னு சொல்றீங்களே. புகாரி முஸ்லிமை பாருங்க. ஒரு மனிதர் வர்றாரு, யார ரசூலல்லாஹ் என் மீது என்ன கடமை இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும்? நீ ஃபர்லான கடமைகள் நிறைவேற்றணும், இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி எல்லா கடமைகளையும் சொல்லி சொன்னார்கள். அப்போது அந்த மனிதர், நாயகமே வல்லதி அக்ரமக், உங்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வை சத்தியமிட்டு சொல்கிறேன், லா அத்ததவ்வா ஷையன் வலா அன்குஸ் மிம்மா ஃபரல்லாஹு அலைஹி ஷையன், இதற்கு பிறகு நீங்கள் அல்லாத வேறு யாரையும் நான் பின்பற்ற மாட்டேன். நீங்கள் எதையெல்லாம் எனக்கு கடமை என்று சொன்னீர்களோ அதிலிருந்து ஒரு அனுப்பிரமாணத்தை நான் குறைக்க மாட்டேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃப்லஹ வ அபீஹி இன் ஸதக. புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அஃப்லஹ, இந்த கருத்தை சொன்ன மனிதன் உண்மையாக வெற்றி பெற்று விட்டான். எப்போ? வ அபீஹி, அவனுடைய வாப்பாவை சத்தியமிட்டு சொல்கிறேன், இன் ஸதக, அவன் உண்மை சொன்னால். வ அபீஹி, வாவு கசம் ஜாரு, அபி முக்ஸம் பிஹி மஜ்ரூரு, முதாஃபு ஹி முதாஃப் இலைஹி. இதுதான் அரபுகளுக்கு தர்கீபு. இப்போ வாவு கசமா இல்லையா? வாவு கசம்னா என்ன, நான் என்ன சொன்னேன்னு உலமாக்களுக்கு வழங்கும். மந்திரம் ஓதிரன்னா வேற என்ன சொன்னான்னு சொல்லி அரபுல, அது உங்களுக்கு தேவையில்லை. இப்போ வாவு கசம் சத்தியம்னு சொல்லுவாங்க. அப்போ அபீஹி, இவருடைய தந்தையுமே சத்தியமாக. நீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு ஒருத்தன் சத்தியம் செஞ்சா அவன் முஷ்ரிக் ஆயிட்டான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதருடைய தந்தையை முன்னிறுத்தி சத்தியம் செய்து சொன்னாங்களே, இதுக்கு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சட்டம், அதை முதல்ல சொல்லுங்க. அதுக்கு பிறகு எங்கிட்ட வாங்க. முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன சட்டம்? அல்லாஹ் அல்லாத ஒரு படைப்பை கொண்டு சத்தியம் செய்து சொல்லி இருக்கிறார்கள், இதுக்கு என்ன சட்டம்? அதை முடிச்சு போட்டு இரண்டாவது சுபஹானத்துக்கு வாங்க. அப்ப தெளிவாக கசம் எத்தனை பொருளுக்கு வரும், இந்த கசம் என்கின்ற வார்த்தை எதுக்கெல்லாம் அரபிகள் பயன்படுத்தினாங்க என்பதையெல்லாம் படிக்கிறது இல்ல, ஒன்றுமே பார்க்கறது இல்ல. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே நான் படிச்சுட்டேன், இதான் குர்ஆன், இதான் ஹதீஸ், இதான் நேர்வழி, ஏகத்துன்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில ஒளிரத்திடுறது. அன்புக்குரிய சகோதரிகளே, சத்தியம் கசம் என்கின்ற வார்த்தை சத்தியம் செய்வதை போல ஒரு செய்தியை உறுதிப்படுத்துவதற்காகவும் அரபிகள் பயன்படுத்துவார்கள். இமாம் பைஹக்கி தன்னுடைய சுனல் குப்ராவிலும், அல்லாமா இப்னு அஸீர் தன்னுடைய ஜாமிஉல் அஸீரிலும், அதேபோல இமாம் ஹாஃபில் இராக்கி தன்னுடைய தரஹ் தஸ்ரீபிலும் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். நிறைய ஆதாரங்கள் செய்திகள் இருக்குது, நான் சுருக்கி சொல்கிறேன். அப்ப கசம் என்று சொன்னா ஒரு செய்தியை சத்தியமிட்டு சொல்வதற்கு பயன்படுத்துவதை போல அந்த செய்தியை உறுதிப்படுத்தி சொல்வதற்காக அக்ஸம்து என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அப்ப நாயகமே நீங்கள்லாம் எனக்கு உதவி செய்வீர்கள் என்பதை உறுதிப்படுத்தி சொல்லுகிறேன் என்கின்ற வசனம் தான் அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிக்கும் அலைக்குமோ அப்படிங்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர்களில் எல்லோரும் முஃமினாக இருக்கிறாங்க. மாசால நூறு முஹம்மதின் முத்தனக்கிலா, நாயகத்தினுடைய முதுகன் தண்டில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூதாதையர்கள் வந்த முதுகன் தண்டில் ஒரு நஜிஸ் குஃப்ர் என்கின்ற அழுக்கு கூட சேரவில்லை. நாயகத்தினுடைய எல்லா மூதாதையர்களும் முஸ்லிம்களாக முஃமின்களாகவே இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கவிதை வரி வருகிறது. இப்போ சிலர் இருக்காங்க, வேலை வட்டி ஒண்ணும் இல்ல, மத்தவண்ட வாப்பாவுமா காபிராக்கிற வேலை கொஞ்சம் பேருக்கு. எல்லாம் காபிராக்கி ஆட்டை கிடைச்சு மாட்டை கிடைச்சு கடைசியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாய் தந்தையர்கள் காபிரு. அப்ப ஆதாரம் எல்லாம் இதுக்கு பெருசா தேவையில்லைங்க. ஒரு காபிரான தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு நபியா இவர்? இது இகழ்வா புகழா? அதை நீங்க சொல்லுங்க.
காபிரான பெற்றோருக்கு பிறந்த அந்த இந்திரிய துளி சுத்தமாக இருக்குமா அசுத்தமாக இருக்குமா? குஃபுரை விட அசுத்தம் எதுவும் கிடையாது. குர்ஆன் அல்லாஹ் தெளிவா சொல்றான். அப்ப குஃபுரு கலந்த இரத்தத்தில் வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிறப்புக்குரியவங்களா வருவாங்க? காபிருக்கு பிறந்தவன் நமக்கு சொன்னாலே எப்படி பொத்துக்கு வருது கோபம்? சொன்னவனை சும்மா விட்டுருவோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெற்றோரை காவிர்னு ஒருத்தன் சொல்றான். கரெக்ட், நல்ல ஏகத்துவம் பேசுறாரு, சுபஹான, நல்ல அறிவு. இப்படி வாயு கூஷமா போற்றீங்க, அவங்க சொல்ற கருத்தை சரி காண்றீங்களே, எங்க அடிப்படை போதம் புத்தி கூட எங்களுக்கு கிடையாதா? யாரு என்னத்தை சொன்னாலும் நம்புறதா? இந்த மீலாது கூடாது, மௌலிது கூடாது, இது யாருங்க சொல்றாங்க? அல்லாஹ்வை கொண்டு போய் அரிசிக்கு மேல சிலர் வச்சாங்க, அல்லாஹ்வை அரிசிக்கு அப்பால் சிலர் தொங்க விட்டாங்க. இறைவனுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, முகம் இருக்கு என்று இறைவனுக்கு ஜடத்தை கற்பித்து உருவ ஜட வணக்கத்தை மக்களுக்கு மத்தியில் பேசக்கூடியவங்க தான் இந்த மீலாது கூடாதுன்னு சொல்றவங்க, இந்த மௌலுது கூடாதுன்னு சொல்றவங்க. எங்களுடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹ் படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னால் என் நிலையில் இருந்தானோ அந்நிலையில் இருந்து எந்த விதமான மாற்றம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ் படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் தனித்திருந்தான், படைப்புகளை விட்டும் அப்பாற்பட்டிருந்தான். அல்லாஹ் எல்லா இடத்தில் இருக்கின்றான் என்பதும் ஷிர்க்குடைய வாதம், ஒரு இடத்தில் இருக்கிறான் என்பதும் ஷிர்க்குடைய வாதம். இடம், நேரம், காலம் என்று எதுவுமே இறைவனுக்கு கிடையாது. சிந்திக்கவே முடியாத மிக பெரும் ஒரு வள்ளல் சக்தி கொண்டவனாக அல்லாஹ் இருக்கிறான். இதுதான் இஸ்லாம், இதான் ஏகத்துவம். எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கின்றான் என்பதும் எல்லா இடத்தில் நிறைந்திருக்கின்றான் என்பதும் ஷிர்க்குடைய வாதமாகும். அல்லாஹ் எல்லா படைப்புகளை விட்டும் பரிசுத்தவானாக தனித்திருக்கிறான். அவன் படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னால் இருந்த அதே நிலையத்தான் இருக்கிறான், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. புகாரியில் வருகின்ற செய்தி, கானல்லாஹ் வலம் யகுன் ஷையுன் கைருஹு, அல்லாஹ் தனித்திருந்தான், அவன் அல்லாத வேற எதுவுமே இருக்கிற அந்த நிலையில் தான் அல்லாஹ் எப்பவும் இருப்பான், இருந்து கொண்டு இருக்கிறான். அப்ப இறைவனுக்கு ஜடத்தை கற்பிக்க கூடியவர்கள், உருவ வணக்கத்தை மக்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய உலமாக்கள் தான் மீலாது ஷிர்க்னு சொல்றாங்க. அப்ப இவங்க எப்படி மார்க்கத்தை விளங்கி இருக்காங்கங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆ செய்றாங்க, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் என்னுடைய இந்த மக்காவை பயமில்லாத அச்சமில்லாத இடமாக மாற்றி விடுவாயாக. வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னில் இருந்து வரக்கூடிய எனது பிச்சரத்தையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். சூரத்துல் இப்ராஹிமில் 35வது வசனம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்களா இல்லையா? என்னையும் என்னுடைய பிச்சரத்தில் இருந்து வரக்கூடிய என்னுடைய மக்களையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. நான் பரிசுத்தமான முதுகந்தண்டில் இருந்து வந்து கொண்டே இருக்கிறேன். இறைவனை சுஜூது செய்து வணக்கம் செய்து வரக்கூடிய தந்தைமார்களுடைய முதுகந்தண்டில் இருந்து நாயகம் நீங்கள் பிறந்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறானே. இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பில் அவர்களுடைய பெற்றோர்களில் எந்த விதமான ஷிர்க்கும் இணைவைப்பும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இதைவிட என்ன ஆதாரம் வேண்டும்? எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான தந்தைமார்களின் முதுகந்தண்ணில் இருந்து பிறந்தார்கள் என்பதுதான் சஹாபாக்கள் எங்களுக்கு காட்டித்தந்த சத்திய வழியாகும். இதை மறுப்பது நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியது. நாயகத்தை கவிதை வடிவத்தில் பாடக்கூடிய மௌலிது ஷிர்க் என்பது நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய வழி என்பதை விளங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அதன் மூலம் புகழுக்குரியவர்களாக ஈருலகத்திலும் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துருப்பிடித்த வாள்களுக்கும் கரல் படிந்த ஈட்டிக்கும் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம் என்ற அந்த தோரணையிலே உரையாற்றி விடைபெற்றிருக்கின்ற இன்றைய விழாவினுடைய விசேட பேச்சாளர்களில் ஒருவர் கல்முனை முஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் பேஸ் இமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி UL
அம்ஜத் அலி மன்பாய் சகாஃபி ஃபாலில் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈருலக இரட்சகர் பேரொளி பிளம்பு அகிலத்திற்கோர் அருட்கொடையாக வந்துதித்த அகமதே முஸ்தபா சயீதில் முர்தலா சபீனுல் முஜ்னிமீன் ரஹ்மத்தில் ஆலமீன் எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஜனன தினத்தை முன்னிட்டு அக்கறை பற்றி அகில இலங்கை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் சபையினுடைய ஏற்பாட்டிலே சரித்திர பிரசித்தி பெற்ற பட்டின ஜுமா பள்ளிவாயல் முன்றலிலே இதனுடைய தலைவர் கண்ணியத்துக்குரிய மௌலவி ஏ.எல். அப்துல் சத்தார் நூரி அவர்களுடைய தலைமையிலே விழா நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்வில் அடுத்ததாக இன்னும் ஒரு அழகிய பாடல் இடம்பெற இருக்கிறது. இலங்கை வானொலி தொலைக்காட்சி புகழ் பூத்த பாடகர்கள் அஷேக் ஹலீஃபா ஹுசைன் காதர் முர்ஷத் அவர்கள், அவரோடு இணைந்து அஷேக் ஹலீஃபா ஷேக் இஸ்மாயில் முர்ஷத் அவர்கள் இணைந்து அந்த பாடலை இப்பொழுது வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு கூடியிருக்கும் அனைத்து மக்களும் சங்கை பெருந்திய உலமாக்கள் முன்னிலையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்து எப்படி பிறந்தார்கள், அவர்கள் பிறக்கும் போது என்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதில் சிலதை உமர் புலவர் நாயகங்கள் திரு காவியமாக பாடியிருக்கிறார்கள். அது இலக்கணம். அதை நாங்கள் ஒரு பாட்டாக கொஞ்சம் பாடி முடிக்கிறோம் என்று அனைவரிடம் மன்னிப்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பெருகிய கோடி சந்திர பிரகாசமாய் வரும் ஒரு பெருங்கதிர் மதியம் போலவே கருணை வீட்டிருந்த கமல கண்ணினை திருநபி வரும் அவதாரம் செப்புவே. வல்லோன் தூதர் மையம் பிறந்த தெனமிது கேளுங்கள், சலவாத்தினை ஓதுங்கள். வல்லோன் தூதர் மையம் பிறந்த தெனமிது கேளுங்கள், சலவாத்தினை ஓதுங்கள். ஓதர பழுத்து மதுரம கனிந்த குவை வாய் ரம்பையர் வாழ்த்தி சீதர நெருங்கி ஏவல் செய்திருப்பேசலும் கமலாசனத்திருந்து மாதரு கரசி ஆமினா உதிர மன இடத்திருந்து மாநிலத்தில் நாதரம் பெருகே நல்வழி பொருளாய் அகமது தோன்றினர் அன்றே, அகமது தோன்றினர் அன்றே. வல்லோன் தூதர் வையம் பிறந்த தெனமிது கேடுங்கள், சலவாத்தினை ஓதுங்கள். கிடந்தொளி பரப்பி வாசம் கொப்பளித்து கிளர்க்கு விழாவை முன்னோக்கி இடம் கொள்ளும் தரை நேர் சிரசினை உயர்த்தி எழில் பெற சுஜூது செய்தனை தாள் இடம்பெறம் அடித்து குறைகிட கையால் கணக்கண்மன் மேன்மையன் தொடர்நி களிமா விரலினை உயர்த்தி உதித்தனர் முகம்மது நபியே, உதித்தனர் முகம்மது நபியே. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரசில் நெய்து திருவுளை கருமை சிறந்தட கொப்புளும் கொய்யலாய் மரபு சுண்ணத்தும் செயலாய் துடக்கின் பருங்குறை ஒன்றும் இல்லாதாய் பரவு கஸ்தூரி மனையெல்லாம் நிறைந்து பரிமாண கம கம கமன பெருகிய ஒளிவு வானம் மட்டுமல பிறந்தனர் முகம்மது நபியே, பிறந்தனர் முகம்மது நபியே. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு
عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم செம்மையங்கோட்டு கடகரை கலகம் தீர்ந்தபின் 50 நாளில் நம்மதி மாச தொகையினில் ரபியுல் அவ்வலில் 12ஆம் தேதி எம்மனைக்கும் பேர் என வெறும் பொருளாய் இசைந்திடும் திங்களிராவின் உண்மையந்துரைக்கே புவனம் புறக்க முகம்மது நபி பிறந்தனரே முகம்மது நபி பிறந்தனரே ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரசி பதி என்ன உதித்த புகழ் பெறும் மக்கம்மா நகரில் சீதவன் கதிர் சேர் ஹௌமத்துல்லாவின் திசையினின் வடகிழக்காக வேதமுன்கா ஜம்ரத்துல் சுத்தாகனும் ஒரு தலத்தின் நடுவே மாதவர் அவதால் திருமணையில் முகம்மது நபி பிறந்தனரே முகம்மது நபி பிறந்தனரே ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெறிநிலை திரியா மறுமதம் மிகுந்து நெடுநலமெங்கனும் பறந்து துறவரம் தவறி எல்லாரும் அடிந்து சொடரெல்லாம் அணையாது போல குறைபாடும் காலம் இருளன் குவிரின் கொல மறு தரநறி விளக்கு மறுவில்லாத